அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் குறற்றில் உள்ள ஆதிகேசவ பெருமாள், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், இது குறட்டூரின் பாடியினுடைய பகுதியில் அமைந்துள்ளது. இதே பாடியின் மற்றொரு பகுதியில் திருவள்ளிதாயம் ஈஸ்வரர் திருவல்லீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு கோயில் உள்ள கல்வெட்டுகளை கொண்டு இங்கு இருக்கின்ற மன்னர்கள் யார் என்பதையும் அவர்கள் வரலாற்று மூலம் எப்படி தமிழர்களின் வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 1400 வருடங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை காண்போம். இதை ஏன் ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதையும் அதற்குரிய காரணங்களையும் ஆராய்வோம். இந்த கோட்டையில் உள்ள ஜம்புகேஸ்வர நகரில் சாவடி தெருவில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில், அங்குள்ள பூசாரியிடம் சென்று விசாரித்த பொழுது இது கிட்டத்தட்ட 875 ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கற்கள் கட்டப்பட்ட கோயில். இக்கோயிலை 2ஆம் ராஜநாராயணவர்மன் என்கிற பல்லவ மன்னன் கட்டினான் என்று கூறுகிறார். இதற்கான சான்று என்னன்னு கேட்கும்போது, இதற்கான பதிவு ஆலந்தில் உள்ள தொல்லியல் துறையில் உள்ளது. அதன் குறிப்பி எமக்கு தெரிந்தனால்தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார். அப்போது இங்கே ஒரு மன்னன், பல்லவ மன்னன் வாழ்ந்தது நம்ம ஹிஸ்ட்ரியில் எங்கே இல்லை, அவர் சொல்கிறார். இது நவீன வரலாற்று முறைப்படி அவர் சொல்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கிபி 1150, அதாவது 225 825 வருஷம் கழிச்சிங்கன்னா கிபி 1150 என்று வருகிறது. இந்த காலகட்டத்தில் தொண்டை மண்டலத்தில் சென்னை பகுதியெல்லாம் சோழர்கள் ஆட்சி செய்தார்கள். எங்கே பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள்? அப்போது இந்த நமது வரலாற்றில் கணக்கிடப்பட்டுள்ள, நவீன வரலாற்றில் கணக்கிடப்பட்டுள்ள ஆண்டுகள் ஏதோ தவறுகள் உள்ளது. இதை வேத்வீர் ஆர்யா என்ற வரலாற்று ஆசிரியர் கிட்டத்தட்ட 20,000 நமது பல்லவர் கால, சோழர் கால மன்னர்களின் பட்டயங்களை ஆராய்ந்து அதில் உள்ள வரலாற்று ஆண்டுகளை கணக்கிட மன்னர்கள் பிழைகளை கண்டறிந்துள்ளார். அதன்படி மௌரியர்களுக்கு 1380 வருடங்கள் கூட்ட வேண்டும் என்றும், எங்கெங்கு சாக்கா வருடம் வருகிறதோ அங்கு 660 வருடங்கள் கூட்ட வேண்டும் இப்போது இருக்கிற ஆண்டுகளோடு. இதை ஆங்கிலேயர்கள் ஏனோ அவர்களின் வசதிக்காக, நமது வரலாற்றை மறைப்பதற்காக இதை மறைத்து விட்டனர். இந்த சாக்காவுடைய கிபி 78 என்று இன்னும் 78 வருஷம் மைனஸ் பண்ணி தான் கணக்கிடுறாங்க. அவர்களின் வரலாற்று முறையை கணக்கிடும் ஆண்டுகள் உள்ள தவறை இது உணர்த்துகிறது. இதன் மூலம் அவர்கள் வேண்டுமென்றே செய்தவர்கள். இதன் மூலம் நமது வரலாற்றினை, தமிழரின் வரலாற்றினை கிட்டத்தட்ட 1380 வருடங்கள் எஸ்பெஷலி பல்லவர் வரலாற்றை மறைத்தனர். இதன் மூலம் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் பார்த்தார்கள். அது சொல்கிறதுக்கு ஒன்று கல்வெட்டு சான்றே இருக்குது. தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறையில் வைக்கப்பட்ட கல்வெட்டை நமது பாடியில் உள்ள திருவள்ளிதாயம் என்ற திருவல்லீஸ்வரர் கோயிலில் வச்சுருக்காங்க. அது அதிசயமாக வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் இங்கே உள்ள பல கோயிலில் போய்ட்டு கல்வெட்டில் கேட்பேன். அங்கே ஒருக்குள்ள பூசாரிகள் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கல்வெட்டு பதிவில் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கு, இன்னும் எங்களுக்கு ஸ்தல வரலாறு வந்தால் சொல்கிறோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ரிப்ளை. எல்லா கோயிலும் நான் கிட்டத்தட்ட பல கோயிலுக்கு கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 3-4 வாட்டி திரும்ப ஒவ்வொரு கோயிலும் போயிருப்பேன். இதுதான் ரிப்ளை. ஏதோ அதிசயமாக இந்த பாடி கோயிலில் ஒரு கல்வெட்டை வச்சுருக்காங்க, அப்படியே பதிவெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு தொழில் துறைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த கல்வெட்டில் பாடி கோயில், சிவன் கோயில் கல்வெட்டு நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கே இருக்குது. கல்வெட்டில் அங்கு பாரிவேந்திர வர்மன் என்கிற பல்லவன் பேர். இந்த பல்லவன் பேர் ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த 2 கோயில் இருக்கிற பல்லவன் எப்போ ஆட்சி செய்தால் என்று ஹிஸ்ட்ரியில் எங்கேயுமே குறிப்பு இல்லை. நம்ம கூட்டில் கல்வெட்டுகளில் குறிப்பில் இருக்குது. அதையும் எடுத்து ஏனோ தொழில் துறை, இந்து சமயத்துறை நம்ம வரலாற்றில் பதிவிடவும் இல்லை. இதற்கான முயற்சி எவ்வாறு நடக்க என்று தெரியவில்லை. நமக்கு தலைவரல மூல் வந்தாலே அந்த கோயிலுடைய எப்போ கட்டப்பட்டது, வரலாற்று ரீதியான சான்றுகள் கிடைக்கும். அதுவே எந்த கோயிலும் இல்லை. இதே ஒரு திட்டமிட்ட சரியாக இன்று தொடர்கிறது என்று எனக்கு உணர்த்துகிறது. எனவே இத்தகைய பாரிவேந்திர வர்மன் என்கிற பல்லவமன் கிபி 600 நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். இதுடன் இந்த மௌரியர் கரெக்ஷன் பேக்டர் 1380 வருஷம் எடுத்து நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் இந்த மன்னன் கிமு 780 என்று வருகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, இந்திய வரலாற்றில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதன் மூலம் என்ன செய்தார்கள் என்றால், பல்லவர்கள் வரலாற்றை கிட்டத்தட்ட 1380 வருடங்கள் மறைத்தனர். ஏன் மறைத்தனர் என்றால், பல்லவர்கள் ஆகிய தமிழர்கள் இந்திய முழுமைக்கும் ஆட்சி செய்துள்ளார்கள். அப்போது தமிழர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்த ஆரிய என்ற கான்செப்ட் எடுபடாது. திராவிடர்கள் இந்தியா முழுக்க ஆட்சி செய்தார்கள் என்ற கான்செப்ட் வந்துடும்.
ஆரிய திராவிட இனப்பாகுபாடே கிடையாது. அதையும் அவர்கள் ஏன் திட்டமிட்டு உருவாக்கினது பின்பு காண்போம். எனவே இத்தகைய ஆரிய திராவிட என்ற கொள்கை ரீதியை சித்தாந்த உருவாக்க தான் நம்முடைய தமிழக வரலாற்றை பல வார்த்தைகளை மறைத்தார்கள், பலர்கள் பற்றி ஏதோ கதை கட்டி விட்டார்கள். ஓகே, இனி இந்த வரலாற்று சான்றுகளை அடிப்படையாக கொண்டு இன்னும் மேலும் தொடரும். இதில் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, நம்முடைய வரலாற்றை திட்டமிட்டு இந்த ஆங்கிலேயர் மறைத்துன்றார்கள். இந்த ஆங்கிலேயர் கட்டமைத்த இதனால் அவர்களுக்கு ஆரிய மற்றும் திராவிட என்ற பிரிவுகளை வெறும் வரலாற்று கட்டமைப்பை கொண்டு உருவாக்க முடிந்தது. இந்த உருவாக்கிய வரலாற்று கட்டமைப்புக்கு சான்றுகளாக தான் நம்முடைய இதிகாசல் புராணங்களில் பல்வேறு விஷயங்களை திரித்தும், வேதனைகள் சொல்லப்பட்ட முறையான விஷயங்களை திரித்தும், அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள விஷயங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகமாக வடிவெடுத்தினார். ஏன்னா உனக்கு என்ன அக்கறை, எங்கே இருந்து என் புத்தகத்தை ஒரு பிரசவ போட்டு அதுக்காக புத்தகம் அச்சிட்டு செய்கிறது அக்கறை என்ன? இது மக்களே அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறத 15 வருஷம் உட்காந்து இங்கே இருக்க எல்லா புத்தகத்தையும் பார்த்தான். மெயினாக பார்த்தா எல்லா இடத்துலையும் தமிழர்கிட்ட தான் எல்லாமே பழமையான சான்றுகள் இருக்குன்னு பார்த்தான். ஆனால் தமிழில் அக்கு வேறு ஆணி வேறவும், வடக்கில் பார்த்த வேதங்கள், இது ரெண்டு தான் பழமையான சான்று. இது ரெண்டு அக்கு வேறு ஆறுமே பார்த்துட்டு இதில் வேதங்கள் பழமையானது, தமிழர்களுடைய வரலாற்றை அழிச்சிட்டான், தமிழோட நூல்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டான்னு எனக்கு தெரியாது. நமக்கு கொஞ்சம் மிஞ்சி போனால் சங்க இலக்கியங்களாக இருக்குது. அதையும் கிமு 300ன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி அதுக்கு தகுந்த வரலாற்றை கொடுத்துட்டு போயிட்டான். அப்போது இதனால் என்ன ஆகுதுனாக்கா, நம்முடைய இந்த இடைப்பட்ட பகுதி கிமு 300லேருந்து இந்த 1400 வருஷம் கூட்டுங்க. அப்போ என்னது, கிமு 1700 கிட்ட போதுங்களா? அப்போ இந்த அதான் ஆரியர்கள் உள்ளே வந்த காலம், சிந்து சமயத்து உள்ள நுழைஞ்ச காலம்னு வடிவமைத்து, இது திட்டமிட்ட வடிவமைப்பு, வரலாற்று வடிவமைப்பு. ஆரிய திராவிட ஒரு எதுவே கிடையாது. எல்லாம் இங்கே தமிழர்கள் தான் இந்தியா முழுக்க இருந்திருக்காங்க. இவங்களை ஆரிய திராவிட காண்பிப்பதற்காக திட்டமிட்டு வரலாற்றை சதி செய்து கட்டமைத்துள்ளார்கள் இந்த ஆங்கிலேயர்கள். இவர் நமது வரலாற்றை கட்டமைத்து 1900 வருடங்கள் மறைத்து, இந்த காலகட்டத்தில் நமது சனாதன தர்மத்தில் பல்வேறு தவறான விஷயங்கள் உள்ளன, ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சமமாக இது உள்ளது என்பதை அவர்கள் எந்த மேக்ஸ் முல்லர் மற்றும் பல வெளிநாட்டு அறிஞர்கள் கொடுத்த கருத்துக்களை கொண்டு நம்மளை நம்ப வைத்தார்கள். இந்த புத்தகின் வாயிலாக சனாதனம் பற்றிய உள்ள கருத்துக்களையும், அதில் ஜாதியில் என்ற சிஸ்டருக்கு அது ரொம்ப ஏற்றத்தாழ்வு கொண்டதும், இங்கே மனு தர்மம் இருக்குது அது ரொம்ப ஏற்றத்தாழ்வு கொண்டதும் உருவாக்கி உள்ளார்கள். அதில் உள்ள சான்ஸ்கிரிட் வெர்ஷன், வாலிச்சுவல் வெர்ஷன் பார்த்தா அதில் உள்ள உண்மையான விஷயங்கள் தெரியும். அதனால் நீங்கள் எங்கே தேனாலும் கிடைக்காது. ஏன்னா அவர்கள் கட்டமைத்த புத்தக வடிவில் உள்ள விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இதை தவறான கட்டமைப்பு உருவாக்கி தவறான கருத்தில் நமக்கு போதித்து இந்த 2 இனங்களை முதல் பிரிக்கிறாங்க நம்மளை. அதாவது இந்தியாவில் இருக்கிற வடக்கு தெற்கு ஆரியா திராவிடன் முதல் பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு எங்கேயோ யூரோப்லேருந்து வந்த இனக்குழுக்கு மக்கள் இந்த ஆரிய மக்களை நம்மளுக்கு அப்படியே பல விஷயங்களை செய்யாங்க, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாங்க, சதி செய்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல கட்டமைப்பில் உருவாக்கி, கருத்து கட்டமைப்பில் உருவாக்கி, இவ்வாறு ஆரிய திராவிட என்ற ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பினை பிரிவை நமக்குள் உண்டாக்கினாங்க. இதோட என்னன்னா இல்லை, அதற்கப்புறம் அடிப்படையில் அதுக்கப்புறம் நமக்கு சமூக கட்டமைப்பில் இனங்களாக இருந்த மக்கள், குலத்தின் வழியாக இருந்த மக்களை, குலதெய்வ வழிபட்டிருந்த மக்களை, அந்த ஒவ்வொரு குலத்தையும் ஜாதி என்று முதல் முதிரை குத்தினான். நம்ம குருகுல கல்வி முறையில் எங்கேயுமே ஜாதி என்று குறிப்பிடவே இல்லை. அவர்கள் 4 சமுதாயத்தில் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்ட 4 பிரிவில் தான் குறிப்பிட்டாங்க. அவன் விவசாயம் செய்கிறானா, இல்லை வீரனா, இல்லை புலவனா, இல்லை வியாபாரியா, இவ்வளோ 4 பிரிவுகள் தான் இருந்தது. இது எங்கேயா ஜாதி வந்தது? இந்த 4 பிரிவுகளில் ஜாதியாக சொல்கிறோம். அது எங்கே சொல்லி ஜாதின்னு சொல்லிட்டு இவன் ரிக்வேதத்தில் போய் பார்த்தாலும் இந்த ஜாதியாக சொல்லலை. அப்புறம் அங்கே 4 பிரிவில் மக்கள் பிரிக்கிறதையும் அதன் அடிப்படையில் பிறக்கலை. அவங்க ஒரு கருத்தாக தான் சொல்கிறான். மைண்டில் சோல்ஜரு, வயிறு, கால், இதை வைத்து இந்த கால் ஸ்ட்ரென்த் இருக்கிறவன் நல்ல வீரனாக இருப்பான், காலில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறவன் நல்லா உழைப்பான், அவன் விவசாயம் இருக்கிறான் அப்படின்ட்டு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்கள டைரெக்டாக பொருள் கொடுக்கல வேதத்தில் எங்கேயுமே. இங்கே 4 பிரிவுகளை கொடுத்து இந்த உடல் பாகங்களை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு ஈரநிலைத்தன்மையில் எவ்வாறு இதில் உடல் சக்தி வெளிப்படுது அதுதான் வேதம் சொல்லியிருக்குது. ஆனால் இவங்க அந்த தலைனாக்கா அதுலேருந்து பிராமணம் வந்ததாகவும், இந்த மார்பு பகுதினா அதில் சத்திரியர்கள் வந்ததாகவும், வயிற்று பகுதினா அதுலேருந்து வியாபாரி வந்ததாகவும், கால் பகுதியில் சூத்திரம் வந்ததாக எங்கே இருக்குது? உங்கள் டைரக்ட் டிரான்ஸ்லேஷனில், சமஸ்கிருத டிரான்ஸ்லேஷனில் அது பொருளே கிடையாது. இந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஈவன் அந்த ஆங்கிலேயருடைய
புத்தகத்தை நம்முடைய தொழில் ஆசிரியர் இருக்கார், ஆங்கிலேயர்கள், அவனே சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வேதத்துலேயும் இன்னும் பல புராணங்களையும் எங்கேயுமே ஜாதி என்ற தவறான விஷயங்கள் இல்லை, பிற்பாடு இது யாரும் புகுத்தி உள்ளார்கள்னு சொல்லியிருக்கான். அவருடைய பேர் நான் வந்து நெக்ஸ்ட் காலில் வெளியிடுறேன், எனக்கு பேர் டக்குன்னு மைண்டில் வரல. ஸோ அவர் சொல்லிக்கிறார் அவருடைய ஆய்வு கட்டுரையில். அப்போது அது பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துருக்காரு பாம்பேயில், அதை நான் வந்து நெக்ஸ்ட் காலில் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு இது மாதிரி எல்லா விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதில் ஒரு சிறிய விஷயங்களாக அப்படியே சொருகிறார் உள்ளுக்குள்ளார. இதில் வந்து ஜாதி சொல்லுவார் ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது, இது எப்போ வந்தது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரிலன்றாங்க. அப்போது தெரிலன்ற அப்போ அது ஆரி தான் கொண்டு வந்து எப்படி சொல்கிறேன், அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, இந்த 4 பிரிவில் தான் ஜாதின்றதை திரும்ப நம்ப வச்சாங்க. அப்போ இந்த 4 பிரிவில் இருக்கிற உட்பிரிவில், இது 4 பிரிவில் வர்ணங்கள், இந்த வர்ணங்கள் இருக்கிற உட்பிரிவு தான் இன்னும் ஜாதியில் டீட்டெயிலாக கொண்டு போயிட்டான். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தரை இந்த சமூகத்தின் அடிப்படையில் குழுக்கள் அடிப்படையில் இருந்த குலத்தின் அடிப்படையில் இருந்த பிரிவுகளை ஜாதின்னு நம்மளை பிரித்து அவன் உருவாக்கிய கல்வி திட்டத்தில் வந்து சான்றிதழ் பதிவிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம இல்லை, நீங்கள் 1850க்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குருகுல கல்வி முறையில் நம்மளுடைய இதில் எங்கேயுமே வந்து 4 வர்ணங்கள் 4 சமுதாய பிரிவுகள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க, ஜாதியே இருக்காது. இவன் வந்த பிறகு இந்த ஆங்கிலேயர் கல்வி முறையில் தான் ஜாதின்னு குறிப்பிடுறாங்க. ஜாதின்னு உருவாக்கிட்ட பிறகு ஏன் இதெல்லாம் பண்ணுறானாக்கா நம்மளை அடிமையை வச்சுக்கணும் அவனுக்கு. ஏன்னாக்கா கிபி 1801 வந்து மருது சகோதரர்கள் வந்து இந்த ஆங்கிலேயர் எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த முனிசிபால் சிஸ்டம் வருது. முனிசிபல் சிஸ்டம் எவ்வளோ ஃபெயிலியர்னு நான் அப்புறம் விளக்குறேன். இந்த முனிசிபல் சிஸ்டம் வர அங்கே வந்து எக்கனாமிக் அடி வாங்குது, பஞ்சம் வருது, மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு 1801 அறிக்கை விடுறாரு. இந்த மருது சகோதரர்கள் எங்கே தெற்குலேருந்து அறிக்கை விடுறாரு, தென்னிந்தியாவின் தெற்கில், அதுவும் மதுரை கீழே இருக்கிற பகுதியிலேருந்து அறிக்கை விடுறாரு. என்னென்னு விடுறாருனாக்கா இந்த ஜம்புதீவ பகுதியில் வாழும் மக்களை அவர் ஜம்புதீவான்னு குறிப்பிட்டுறாரு, இந்தியன்னு குறிப்பிடலை. ஜம்புதீவாவில் வாழும் மக்களே ஆகிய முசல்மான்கள், இந்துக்கள், மரியர்கள் மற்றும் எல்லா இனத்தவரும் ஒன்று கூடி இந்த ஆங்கிலேய எதிர்ப்போம். இல்லை என்றால் இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி பரவி அங்கே எல்லா இடத்துலையும் வந்து பசி பட்டினி தான் வருது. இதனுடைய ஆட்சி முறை ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்குது, இவர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் இந்தியர்கள் வீழ்வோம் அப்படின்னு இன்னும் சில வரிகள்லாம் போட்டிருக்காரு, சொல்ல முடியாத வரிகள்லாம் போட்டிருக்காரு. அது ஒரு நோட்டீஸை அடித்து எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கார். அப்படி 1801 இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து ஒன்று திரள. ஆனால் அங்கங்கே ஊரில் ஒன்று திரண்டி இது ஒரு சுதந்திர போராட்டமாக படிப்படியாக மலர்ந்து 1806 வேலூர் கோட்டையில் வந்து வேலூர் கோட்டையில் வந்து இதுக்கு பெரிய புரட்சி வெடிக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு மியூட்டனி நடக்குது சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக. நடித்த உடனே இந்த விஷயம் அப்படியே பரவி கிபி 1857 வாக்கில் மேரூட், வட இந்தியாவில் இருக்கிற மேரூட்டில் வரையும் போயிடுச்சு. இங்கே உருவாக்கின விஷயம் வட இந்தியாவில் மேரூட்டு வரையும் போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட இயக்கமாக வெடிக்குது. இது ஒரு பெரிய போராட்டம் வெடித்த உடனே இது எப்படி கையாளுறது அவனுக்கு தெரியல ஆங்கிலேயருக்கு. அதற்கப்புறம் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியிலிருந்து அப்புறம் வந்து டைரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட்டு அரசு குடும்பமே அது பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, இந்தியாவுடைய பொறுப்பை அவர்கள் எடுத்து செய்த திட்டமிட்டு செய்தான் இந்த ஜாதி சிஸ்டம், ஏற்றத்தாழ்வுகள், நோய் நொடி, பஞ்சம். இவரும் ஒடுக்குன்னு பார்க்குற மக்கள்கிட்ட சொல்லி பார்க்குற முடியல, அவங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து சிதறடிச்சு ஓடணும். அதுக்கு என்ன பண்ணால் முதல் பிளேக் நோயை விட்டான். பிளேக் நோயை விட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிறாங்க. நீ போய் பாருங்கள், 1850 1900 கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள், எவ்வளோ கோடினே தெரியாது, 3-4 கோடின்ற அவன் சொல்கிறான் மக்கள் இறந்துருக்கிறாங்க. பெங்காலில் மட்டும் 1.5 கோடி மக்கள் ஒரே ஒரு பஞ்ச காலத்தில் மட்டும் இறந்துருக்காங்க. இதிலிருந்து புரிஞ்சுங்க மக்கள் பஞ்சம் ப்ளஸ் பிளேக் நோய் இது இரண்டும் திட்டமிட்டு விட மக்கள் இதுக்கு அவதி விட்டு துண்டாக்கான துணியக்கான ஊரை விட்டு போய் விலையில் செட்டில் ஆகிறாங்க. அப்போது அதை மாதிரி போனதுக்கு சான்றிதழ், நான் கதடிகளை சான்றிதழ் இன்றைக்கி திருப்பத்தூரில் போங்க, திருப்பத்தூர் மையப்பகுதி கோட்டை இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் பிளேஸ். இன்றைக்கும் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா அந்த கோட்டையில் வந்து பழமையான பிரம்மாவின் கோயில் இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இது வந்து ரொம்ப பழமையான கோயில், பிரம்மாவனுடைய 2வது கோயில் கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் கும்பகோணம் போகிறாங்க பிரம்மா விஷ்ணு எல்லாருமே. ஸோ இத்தகைய பழமையான கோயிலில் வந்து பிளேக் நோய் வரவே அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து அதை விட்டுட்டு அங்கேருந்து வாழ்ந்த மக்களை விட்டுட்டு வில்லேஜை நோக்கி போயிடறாங்க. எல்லாரும் அவங்க நிலம் தோட்டத்தில் போய் வாழ்கிறாங்க, திரும்ப பிரிஞ்சு போயிடறாங்க. ஏன்னா ஒன்றாக இணைந்து வாழ்ந்தால் எப்படி நம்ம கொரோனா வந்து பாதிக்கப்பட்டோமோ அது மாதிரி பிளேக் நோய் பரவி கட்டுக்கடங்காமல் போயிட்டு இறக்குறாங்க. அதனால் வந்து கவர்மெண்ட்டே, ஆங்கில கவர்மெண்ட்டே வந்து அறிவிக்கவும் செய்யுது, நீங்கள்லாம் போயிட்டு ஒருத்தர் மிங்கிள் பண்ணாமல் தனித்து வாழுங்கள். எப்படி நம்ம கொரோனா வந்து தனித்து வீட்டில் இருக்க சொன்னால் அது மாதிரி இருக்க சொல்கிறாங்க, அவங்க ஊரில் இருக்க சொன்னால் அவங்க வீட்டிலே இருக்க சொல்கிறாங்க. அது மாதிரி வாழ்ந்த மக்கள் இருந்து பார்க்குறாங்க. அப்போ ஊருக்குள்ளே கலக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு அவங்க நிலத்தோட்டம் போன்ற ஊருக்கு வில்லேஜுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அது மாதிரி உருவான ஊர் வந்து ஒன்று திருப்பத்தூரில் நீங்கள் பார்க்குறேன் காளிசம்பட்டினம் போன ஊர் கோட்டை.
அவங்க அப்படி காலி பண்ண போய்ட்டு பிற்பாடு வந்தால் அங்கே முஸ்லீம்கள் மற்றும் மற்ற சமூகங்களும் ஜெயின் சமூகங்களும் பிஸ்னஸ் கமிட்டி இன்றைக்கி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு லேட்டஸ்ட்டாக. அதே மாதிரி வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி நகரில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் வலியாம்பாடி என்ற ஊருக்கு ஒரு சில போயிட்டாங்க. அதே மாதிரி அவுட்டர் ஸ்கிட்லாம் போயிட்டாங்க நிறைய பேர், அவங்க நிலம் இருந்த இடத்துக்கு போய் வாழ்ந்தாங்க. இதுக்கெல்லாம் வாழ்வியல் சான்றிதழ் இன்றைக்கும் இருக்குது, நான் கதை அடிக்கலை. அப்போது இவர்கள் திட்டமிட்டு செய்த சதியால் மக்கள் சிதறி ஓடி பசிப்பெண்ணில் வாழ்ந்து இறக்குறாங்க. அப்போ எங்கே சுதந்திர போராட்டம் செய்கிறது? அதனால் இந்த சுதந்திர போராட்டம் ஈஸியாக வென்றுட்டாங்க. ஈஸியாக வென்றுட்டு பிறகு நமக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க. அவங்களுடைய இதில் வந்து வேலை வாய்ப்பு, ஏன்னா மக்கள் பசிப்பெண்ணில் இருக்கிறாங்க, ஏதாவது வேலை கிடைச்சா பிழைக்க முடியும். அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுடைய ஆர்மிக்கு எல்லாரும் ஆள் எடுக்கிறாங்க. ஆர்மி ஆள் எடுத்து அந்த மக்களை கொண்டே, நம்முடைய மக்களை கொண்டே நம்ம மக்களை சுட்டு வீழ்த்தி ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு மன்னரையும் வந்து சூழ்ச்சி செய்து அவரை சப்போர்ட் பண்ண மாதிரி சொன்னி ஒரு மன்னரை வீழ்த்தி இன்னொரு மன்னர் பிடிச்சி அவங்கள்ட்ட கொஞ்சம் இடம் பிடிச்சி அப்படியே கொஞ்சமாக இந்தியா முழுக்க இவருடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். அப்போ பசி பட்டினி நோயில் போட்டு தான் அவர்கள் நம்ம இந்தியர்களை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விரிவடைந்தனர். அது நமது வரலாறு சொல்லுது. இதெல்லாம் போய் பாருங்கள், இதெல்லாம் வரலாற்றில் வந்து மறைக்கப்பட்டிருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்போது இதெல்லாம் எடுத்து வந்து கோயிலுக்கு ஏன் இன்ன வரைக்கும் வந்து அந்த கோயில் கல்வெட்டுகள் இருக்க விஷயம் உண்மையாக வெளியில் சொல்லனாக்கா, இது ஆங்கிலேயர் கட்டமைத்து சென்றவன்ட்டு ஆட்சி முறை வடிவமைப்பு, அதனால் அவனை எதிர்த்து நம்ம இன்னும் பண்ண முடியாது. அப்போது அதனால தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இந்த கோயிலை பற்றி அதில் ஒரு விஷயங்களை பற்றி வரலாற்றில் வந்து புதுமை எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. சான்றில் அப்படி வந்து அப்படியே இந்து சமயத்தோட அப்படியே இருக்குது தவிர வெளி உலகத்துக்கு வரலை. அப்போ நம்ம ஒவ்வொருதான் பொறுப்பெடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரும் போய்ட்டு அந்த கோயில் இருக்கிற கல்வெட்டில் பாருங்கள், அதில் இருக்கிற விஷயங்கள் மன்னங்கள் என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை வைத்து இந்த கோயிலின் தன்மையை நான் சொன்னது பல மன்னர்கள் தான் கிட்டத்தட்ட 1350 வருடங்கள் கூட்டணும். அந்தளவுக்கு பின்னோக்கி அவருடைய ஆட்சி முடிச்சிடலாம். அதே வந்து சோழர் பாண்டிய மன்னர்கள்னா சாக்கா வருடம் இருந்தாக்கா 660 வருடம் கூட்டணும். அப்படி கூட்டி பாருங்கள் எவ்வளோ வரலாறு பின்னோக்கி போகுதுன்னு பாருங்கள். இதன் மூலம் எவ்வாறு நம்முடைய வரலாற்றை மறைத்தும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் உருவாக்கிய தியரியை வச்சுட்டு இதில் இந்த காலகட்டத்தில் ஆறுகள் உருவாக்குன்னு சொல்லிட்டு சான்று இல்லாத இடத்துலலாம் அவருடைய சான்றுகளை வந்து புத்தமாக வடிவமைத்து கொடுத்து நம்மளை நம்ப வைத்துள்ளார்கள். இது நமக்கு தமிழர்கள் மேலே இந்தியர்கள் மேலே நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதி. இது புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. உங்கள் கோயிலில் உங்கள் வரலாறு இருக்குது, கோயிலில் போய் பாருங்கள். ஒவ்வொரு கோயிலும் போனால் என்ன அழகாக உட்காந்து பஜனை பாடுறாங்க, அந்த கோயிலுக்குள்ளே போனாவே என்ன ரம்மியமான சூழல் மனசுக்குள்ளே வருது. அப்புறம் மக்கள் என்ன அழகாக ரிச்சாக வாழ்ந்துருக்காங்க, இதெல்லாம் போய் பாருங்கள். இப்போது திருவள்ளிதாயர் கோயிலில் வந்து அழகாக நடன காட்சி இது எல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நடனம் புரிந்த அந்த காலத்தில் தேவதாசின்ட்டாங்க. இது ஏன் பண்ண நான் அடுத்த காணொலியில் வரேன். ஸோ நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள் கலைகளெல்லாம் வந்து இழிவுபடுத்தும் வண்ணம் இதெல்லாம் சனாதர்மத்தில் சொல்லி நம்மளை சனாதர்மத்திலேருந்து தூரம் கொண்டு வராங்க. ஏன்னா சனாதர்மம் தான் தம்முடைய வாழ்வியல் முறை. இந்த சனாதன தமிழ் முறை எவனும் வெளியிலேருந்து ஆரிய தேவனை எவனும் கொடுக்கல. எங்கள் வெளியிலேருந்து வந்து நமக்கு கொடுத்தா பிச்சை போட்டால் நமக்கு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம். ஸோ நமக்குள்ளே ஏற்றத்தால் ஜாதி அடிப்பில் ஏற்பதற்கு காரணம் மெயினே வந்து இது ஆங்கிலேயர் உருவாக்கி திட்டமிட்டு பிரித்தாலும் சூழ்ச்சியால் ஜாதியில் ஒரு சிஸ்டம் உருவாக்கி இனத்தை இருந்துள்ள ஜாதிகள் என்று காண்பித்து அதன் மூலம் இந்த நோய்களையும் பல பஞ்சங்களை ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி சமூகத்தால் பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வு இருந்தவற்றில் ஜாதி அடிப்பில் ஏற்றத்தாழ்வுகளும். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து ஊரில் வந்து ஒவ்வொரு தொழில் செய்கிற அடிப்பில் வந்தோம். எனவே அந்த தொழில் பிரிஞ்சின வந்து அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்றத்தாழ்வு உருவாக்கி இந்த பிளேக் டைமில் வந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் போகிறதுக்கு ஒரு கோயில் ஒரு ஊரில் கோயில் இன்னொரு ஊருக்கு சேர்த்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நமக்குள்ள பிரித்தலாம் சூழ்ச்சியை உருவாக்கி நம்மளை பந்தாடி விட்டார்கள். இதுதான் உண்மை நடந்த விஷயம். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் போய் பாருங்கள். நான் சொல்லியுள்ள வரலாறு உண்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் போய் கோயிலை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஒவ்வொரு கோயிலாக வந்து தேடி இல்லை மறைக்கப்பட்ட உண்மை என்ன எவிடன்ஸ் கிடைக்குமா தேட தான் ஒரு சில இடத்துல இப்போ தான் எவிடன்ஸே கிடைக்குது. இது மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய தமிழ் உண்மையான வரலாற்றை கட்டமைக்கலாம். எப்படி கரிகால சோழன் அப்புறம் நெடுஞ்செழியன் சேர மன்னர்கள்லாம் இந்திய முழுக்க இமயவரை ஆண்டனர், அதை குறித்து நமது தமிழ் இலக்கியங்கள் மாங்குடி மன்னர் போன்ற ஒரு சூழலில் காலகட்டத்தில் நமது தமிழகத்தின் இல்லை எவ்வாறு இருந்தது என்பதும் மேட்சாகும். இப்போ பேசுகிற தமிழ் புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த தமிழ் இலக்கியம் சொல்லப்பட்ட காலத்துக்கும் அதுக்கும் பொருந்தலை. அதனால் அவங்க இந்த திருப்பதியை வந்து இமயமலை நினச்சிட்டாங்கன்னுட்டு அவங்க கருத்து போயிட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம புலவர்கள்லாம் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அவங்க வந்து வடக்கை வந்து பனிப்பாறைன்னு சொல்லிக்கிறாங்க, திருவேங்கடம் எப்படி சொல்லணும் சொல்லிக்கிறாங்க. அதனால் தொல்காப்பியத்து காலத்துக்கு பிறகு தான் திருவேங்கடம் எல்லையே வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காலம் வரையும் முன்னாடி இருக்கிற காலம்லாம் வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வடப்பனி அது அப்படின்னு தான் போகுது. அப்போது நம்ம சங்க காலத்தில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து இமய வரையும் ஆண்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்முடைய சோழர் காலத்திலும் அவ்வளோ ஏன் போகிறீங்க, சோழர் காலத்திலே வந்து
கடாரம் கொண்டான், கங்கை, இப்படி எல்லா இடத்துலையும் போய் படையெடுத்து வந்தான் சொல்கிறான். கரிகால சோழனும் வந்து இமயத்தை நோக்கி படையெடுத்து வந்தான். சோழனுடைய பேர் எழுதுறது இன்றைக்கும் வந்து நேபாள கீழே இருக்கிற பூட்டான் பக்கத்தில் சோழவரம், சோழநாடு, சோழக்காடுலாம் பேர் இருக்குது. அதெல்லாம் எப்படி தானாக வந்துடுச்சா? நம்ம தமிழர்கள்லாம் போய் ஆட்சி செய்தார்கள். அப்போ காலத்தில் எல்லாம் தமிழர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள வந்து தமிழர்களை வந்து தமிழ், சமஸ்கிருதம் இந்த இரண்டையும் பயன்படுத்தியுள்ளார்கள். இதில் வந்து நடைமுறை இதில் வந்து தமிழ் இருக்க, ஆட்சி மொழி மற்றும் உயர்ந்த கருத்துக்களை சீக்ரெட்டல் டாக்குமெண்ட், கண்ட்ரோல் டாக்குமெண்ட் இந்த காலத்தில் சொல்லுவாங்க. அத்தகைய வடிவமைப்பில் வந்து சமஸ்கிருதத்தில் மன்னர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு மன்னனுடைய விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது ஈஸியாக, அதுக்காக சமஸ்கிருதம் வேறு மொழியில் பதிவிட்டுருக்காங்க. இதுதான் ஒரு அரசாட்சி செய்த முறை. சோழர்களாகட்டும் பல்லவர்களாகட்டும் எல்லாருமே பாண்டியர்கள் நம்ம முட்டாளா? அவன்லாம் வந்து எங்கேயோ ஒருத்த வந்து கொடுத்தா சமஸ்கிருதம் அதை பிடிச்சி அவன் ஆட்சி செய்கிறதுக்கு அவன் ஒரு வடிமை வச்சுருக்கான். நம்ம தமிழர்கள் தான் இருமொழி கொள்கை வச்சுன்னு கிட்டத்தட்ட பழங்காலம் முதல் கொண்டே ஆண்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தில் வந்து அஸ்வத்தாமன் ஒரு பல்லவ மன்னன் தான். அதை நான் வரும் காலையில் சொல்கிறேன். எனவே இந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் வந்து இருந்த கதைகளை ஒரு திருவிழா உண்டாக்கியிருக்காங்க. அதுக்கான சான்றிதழ் எனக்கு கிடைக்கவில்லை. திருவிழா உண்டாக்கி அதிலும் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து மனசுக்கு ஏற்றாத மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. அது உண்மையான சான்றிதழ் வரும்போது அதை சொல்லலாம். எனவே மகாபாரத ராமாயணம் எல்லாம் இந்த மண்ணில் நடந்த விஷயங்கள். அதுக்கு வரலாற்று ரீதியான சான்றுகள் நான் வரும் காலையில் விளக்குறேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.